பொலிட்டிக்கல் பொடிமாஸ் பார்வையாளர்களுக்கு அன்பும் நன்றிகளும். இது பழைய பேப்பர். அப்பா பேப்பர்ல நம்ம பசங்க சுட சுட என்ன போட்டிருக்கானோ. தலைவா பட பிரச்சனையில் கொடநாடு வீட்டு வாசலில் காத்து கிடந்து முதல்வர் ஜெயலலிதாவை பார்க்க முடியாமல் திரும்பி போனவர் விஜய். தலைவா பிரச்சனைக்காக உருக்கமாக பேசிய போதும் வீடியோவில் கூட பயந்து கை கட்டி நின்றவர் விஜய். அந்த விஜயோட கூட்டணி வைக்க அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. அவரோட பிரச்சாரத்தில் தாவேக்கா கொடியை கட்சிக்காரன் பிடிச்சிட்டு பரிதாபம் நிற்கிறான். பழனிசாமிக்கு ஜனார்த்தன் கதை தெரியுமா? ரஜினியின் படத்தை போட்டதற்காக கட்சியை விட்டே ஜனார்த்தனன் தூக்கி அடித்தார் ஜெயலலிதா. ரஜினி விவகாரத்தில் திண்டுக்கல் சீனிவாசனுக்கு என்ன நேர்ந்தது? அந்த வரலாற்றைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 2026 சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பிரச்சார சுற்றுப்பயணத்தை தொகுதி வாரியாக மேற்கொண்டு வருகிறார் எடப்பாடி பழனிசாமி. சமீபத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்ட போது கூட்டத்திற்கு நடுவே சிலர் தாவேக்கா கொடியை உயர்த்தி உற்சாகமாக கோஷமிட்டனர். உடனே எடப்பாடி பழனிசாமி, பாருங்க கொடி பறக்குது, கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, ஸ்டாலின் அவர்களே இந்த ஆறாவரம் உங்க செவியை துளைக்கும் என்றெல்லாம் பேசினார். பாருங்க கொடி பறக்குது, பிள்ளையார் சொல்லி போட்டாங்க, எழுச்சி ஆரவாரம். அடுத்த நாளே தாவேக்கா கொடியை பிடித்தவர் அதிமுக தொண்டர் என போட்டோக்கள் வெளியாகின. தன் கட்சியின் தொண்டர்களை வைத்தே விஜயின் தாவேக்கா கொடியை தன் கூட்டங்கள் எடப்பாடி பழனிசாமி தூக்கி பிடிக்க செய்திருக்கிறார். விஜயின் தலைமையிலான கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி தயாராகிவிட்டார். அந்த அளவுக்கு அதிமுக பலவீனமாகிவிட்டது என விமர்சனங்கள் வைக்கப்பட்டன. இப்போது நம்ம ஜனார்த்தன் கதைக்கு போகலாம். 2004 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சுது. அந்த தேர்தலுக்கு முன்பு நடிகர் ராஜ்குமாரை கடத்திய வீரப்பனை ராட்சசன் என்றும் வீரப்பனை சம்ஹாரம் செய்ய வேண்டும் என்றும் பெங்களூருவில் ரஜினி பேசினார். அது ராமதாஸுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்திச்சு. ரஜினி மீதான ராமதாஸின் கடும் விமர்சனத்தின் பின்னணியில்தான் பாபா திரைப்படம் வேட்டைக்காடானது. ரஜினி சிகரெட் பிடிக்கும் மது அருந்தும் காட்சிகள் இடம்பெற்றிருந்த பாபா திரைப்படத்தை யாரும் பார்க்கக்கூடாது என சொன்னார் ராமதாஸ். சிகரெட் பிடிக்கவும் தண்ணி அடிக்கவும் ரசிகர்களுக்கு ரஜினி கற்றுக் கொடுக்கிறார். நடிகர்களுக்கு ரசிகர் மன்றங்களே இருக்கக்கூடாது. ரஜினி ரசிகர்கள் நெற்றியில் முட்டாள் என எழுதி கொள்ளுங்கள். வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்த வீரப்பனை கொல்ல வேண்டும் என சொன்ன ரஜினியின் பாபா படத்தை வன்னியர்கள் யாரும் பார்க்கக்கூடாது என மயிலாடுதுறையில் நடந்த வன்னியர் மாநாட்டில் முழங்கினார் ராமதாஸ். பாபா திரையிடப்பட்ட தியேட்டர் மீது தாக்குதல் நடந்தது. திரையரங்குக்கு தீ வைத்துவிட்டு படப்பெட்டிகளை பாமகவினர் தூக்கிச் சென்றார்கள். தியேட்டர் திரையை கிழித்து திரையரங்க மேனேஜரை கடத்தினார்கள். திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் கடும் நஷ்டத்தை பாமக உண்டாக்கியது. பாமக செல்வாக்கு மிகுந்த வட மாவட்டங்களில் பாபா திரைப்படத்திற்கு சிக்கல் ஏற்பட்டது. 2002 ஆகஸ்ட் மாதத்தில்தான் பாபா விவகாரம் சூடுபிடிச்சது. அக்டோபரில் காவிரி ரூபத்தில் ரஜினிக்கு அடுத்த தலைவலி ஏற்பட்டுச்சு. காவிரி பிரச்சினைக்காக நெய்வேலியில் நடந்த திரையுலக போராட்டம் பாரதிராஜாவுடன் மோதல் ஏற்பட்டு ரஜினி தனியாக உண்ணாவிரதம் இருந்தார். அதற்கு காரணம் ராமதாஸ். சந்தன கடத்தல் வீரப்பன், பாபா திரைப்படம், காவிரி பிரச்சனைகள். ராமதாஸுக்கும் ரஜினிகாந்துக்கும் இடையே 2004 நாடாளுமன்ற தேர்தல் மோதலாக உருவெடுத்தது. பாபா பிரச்சனை, நெய்வேலி போராட்டம் என ராமதாஸ் மீது கோபத்தில் இருந்த ரஜினி அவரை வஞ்சம் தீர்க்க காத்து கொண்டிருந்தார். 2004 நாடாளுமன்ற தேர்தலை சரியாக பயன்படுத்தி கொண்டார். திமுக கூட்டணியில்தான் ராமதாஸ் இடம்பெற்றிருந்தார். பாமக போட்டியிட்ட தர்மபுரி, செங்கல்பட்டு, சிதம்பரம், அரக்கோணம், திண்டிவனம், புதுச்சேரி ஆகிய 6 தொகுதிகளிலும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு ரஜினி ஆதரவு தெரிவித்தார். பாமகவை தோற்கடிக்க 6 தொகுதிகளில் ரசிகர்கள் தேர்தல் பணியாற்ற ரஜினிகாந்த் ஒப்புதல் அளித்தார். மதுரை வந்த ராமதாஸுக்கு ரஜினி ரசிகர்கள் கருப்பு கொடி காட்டினார்கள். இதனால் அவர்களை பாமகவினர் தாக்கினார்கள். ராமதாஸ் மீது அதுவரையில் நேரடியாக எந்த கருத்தும் சொல்லாமல் இருந்த ரஜினி முதன்முறையாக அவரை பற்றி பேச ஆரம்பித்தார். வன்முறைகளில் ராஜாவாக ராமதாஸ் திகழ்கிறார் என ரஜினி சொன்னார். 2004 நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி ராகவேந்திரா திருமண மண்டபத்தில் நடந்த பிரஸ் மீட்டில் ராமதாஸை கண்டித்து பரபரப்பு அறிக்கையை ரஜினி படித்தார். ஜெயலலிதாவை ஒரு காலத்தில் கடுமையாக எதிர்த்தவர் ரஜினிகாந்த். 1996 சட்டசபை தேர்தலில் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டை ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது என்று சாபமிட்டவர் ரஜினி. ஆனால் 2004 நாடாளுமன்ற தேர்தலில் நிலை மாறி போயிருந்தது. ராமதாஸை பழிவாங்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக அதிமுக பாஜக கூட்டணியை 6 தொகுதிகளில் ரஜினி ஆதரித்தார். ஆனால் அந்த ஆதரவை ஜெயலலிதா ஏற்கவில்லை. அதிமுகவும் பாஜகவும்
கூட்டணி அமைத்துத்தான் 2004 நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தன. 6 தொகுதிகளில் ரஜினி அளித்த ஆதரவை பாஜக வரவேற்றது. ஆனால் அதிமுகவில் எதிர்மறையான விஷயங்கள் நடந்தன. தானாக முன்வந்து ரஜினியே ஆதரவு தெரிவித்த போதும் அதை முதல்வர் ஜெயலலிதா ஏற்கவில்லை. அதிமுக அணியில் இடம்பெற்றிருந்த பாஜகவும் ஜெயலலிதாவுக்கு பயந்து ரஜினி ஆதரவு விஷயத்தில் பெரிதாக ஆர்வம் காட்டவில்லை. ரஜினியின் ஆதரவை அள்ளிக்கொள்ள விரும்பினாலும் ஜெயலலிதா கோபித்துக் கொள்வார் என்பதற்காகவே அடக்கி வாசித்தது பாஜக. அதனை உறுதி செய்யும் வகையில் ஒரு சம்பவம் நடந்தது. சென்னை வந்த வெங்கையா நாயுடு பத்திரிகையாளரிடம், ரஜினியிடம் நாங்கள் ஆதரவு கேட்கவில்லை, அவராகவே தான் ஆதரவு கொடுத்தார் என பூசி முழுகினார். ஜெயலலிதாவுக்கு கோபம் ஏற்படாத வகையில் அவரின் பதில் இருந்துச்சு. சென்னையைச் சேர்ந்த அதிமுக 70வது வட்டச் செயலாளர் ஜனார்த்தனன் கீழ்ப்பாக்கத்தில் உள்ள ஒயின் ஷாப்பின் சுவரில் ஜெயலலிதா இரட்டை இலை சின்னத்தோடு ரஜினியின் படத்தையும் போட்டு தேர்தல் விளம்பரமாக வைத்திருந்தார். இது பத்திரிகைகளில் வெளியானதும் ரஜினி படத்தை நீக்க வேண்டும் என மத்திய சென்னை அதிமுக வேட்பாளர் பாலகங்கா சொன்னார். உடனே ரஜினி படத்தை நீக்கிவிட்டார் ஜனார்த்தனன். ஆனாலும் ஜனார்த்தனை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவி உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் ஜெயலலிதா நீக்கினார். அப்போது மத்திய சென்னை தொகுதியின் அதிமுக வேட்பாளர் இருந்த பாலகங்காவுக்கு ஆதரவாக தனது ஏரியா முழுவதும் விளம்பரங்களையும் விளம்பர போர்டுகளையும் எழுதி குவித்திருந்தார் ஜனார்த்தனன். அப்படி எழுதப்பட்ட போர்டு ஒன்றில் எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்களுடன் ரஜினி படமும் இடம் பிடித்திருந்தது. பத்திரிகைகளில் வெளியானதும் பாலகங்காவை போயஸ் கார்டனுக்கு அழைத்து டோஸ் விட்டார் ஜெயலலிதா. அப்படி ஒரு விளம்பர போர்டு வைத்திருக்கும் விஷயமே எனக்கு தெரியாதுமா என பாலகங்கா சொன்னது எடுபடவில்லை. இதே மாதிரி எங்கேயும் நடக்கக்கூடாது, அப்படி எதுவும் நடந்தால் வேட்பாளர்களை மாற்ற வேண்டியிருக்கும் என கடுமையாக எச்சரித்து பாலகங்காவை அனுப்பி வைத்தார் ஜெயலலிதா. அதுக்கு பிறகுதான் ஜனார்த்தனன் கட்சியிலிருந்து நீக்கும் உத்தரவு பறந்து வந்தது. இத்தனைக்கும் கட்சி தகராறில் ஜனார்த்தனின் வலதுகை வெட்டப்பட்ட நிலையில் அதையும் மீறி கட்சிக்காக பாடுபட்டவர் ஜனார்த்தனன். அப்படிப்பட்டவரையே ரஜினி படம் போட்டதுக்காக கட்சியை விட்டு தூக்கி அடித்தவர் ஜெயலலிதா. இதனால் அதிமுக பிரச்சாரத்தில் கூட ரஜினியின் படங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கவில்லை. அதிமுக பேச்சாளர் நடிகர் தாமு வடசென்னை தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கர்நாடகாவைச் சேர்ந்த ரஜினிகாந்த் கூட காவிரி பிரச்சினைக்காக குரல் கொடுத்தார், உண்ணாவிரதம் இருந்தார். ஆனால் கருணாநிதி என்ன செய்தார் என்று கேள்வி எழுப்பினார். ரஜினியை தாமு புகழ்ந்து பேசியது தலைமைக்கு தெரிந்தால் கட்சியிலிருந்து தாங்கள் நீக்கப்படலாம் என மேடையில் இருந்தவர்கள் அச்சப்பட்டார்கள். அப்போது வடசென்னை அதிமுக மாவட்ட செயலாளராக இருந்த PK சேகர்பாபு தாமுவை நோக்கி சென்று, ரஜினியை பற்றி நமது மேடையில் பேச வேண்டாம், உடனே பேச்சை நிறுத்துங்கள் என்றார். மதுரையில் உண்ணாவிரதம் இருந்த ரஜினி ரசிகர்களை சந்திக்க கிளம்பிய அதிமுக வேட்பாளர் போஸுக்கு மேலிடத்திலிருந்து டோஸ் வர பாதியிலேயே திரும்பினார். வந்தவாசி தொகுதியின் பொறுப்பாளராக அதிமுக பொருளாளராக அன்றைக்கு இருந்த திண்டுக்கல் சீனிவாசன் நியமிக்கப்பட்டிருந்தார். மேல்மலையனூரில் நடந்த அதிமுக செயலர்கள் கூட்டத்தில் பேசிய திண்டுக்கல் சீனிவாசன், ரஜினி ரசிகர்களுடன் நட்புக்கரம் நீட்ட எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை, அதிமுக தொண்டர்களும் ரஜினி ரசிகர்களும் இணைந்து பணியாற்றுவார்கள், ரஜினியின் ஆதரவை அதிமுக ஏற்கிறது என்றார். அடுத்த நாள் ரஜினி ஆதரவுக்கு அதிமுக வரவேற்பு என தலைப்பிட்டு பத்திரிகைகளில் செய்தி வெளியானது. உடனே பாய்ஸ் கார்டன் உஷ்ணமானது. உடனே திண்டுக்கல் சீனிவாசனிடமிருந்து விளக்கம் ஒன்று ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்தார்கள். வந்தவாசி தொகுதி மேல்மலையனூரில் நடந்த கூட்டணி செயலர்கள் கூட்டத்தில் ரஜினி ரசிகர்கள் தாங்களாகவே பங்கேற்றனர். அவர்களாகவே வந்து கலந்து கொள்ளும்போது, தாங்களாகவே முன்வந்து யாராவது ஆதரவு தரும்போது அதை நம்மால் எப்படி மறுத்து ஒதுக்க முடியும் என்றுதான் பத்திரிகையாளரிடம் கூறினேன். மற்றபடி யாருடைய ஆதரவையும் அதிமுக சார்பில் ஏற்பதா நிராகரிப்பதா என்பதை முதல்வர் அம்மாதான் முடிவு செய்வார், வேறு யாரும் அதை தீர்மானிக்க முடியாது என பல்டி அடித்தார் திண்டுக்கல் சீனிவாசன். அதனால் அவருடைய தலை தப்பியது. இத்தனை நிகழ்வுகளும் ரஜினி தானே முன்வந்து தந்த ஆதரவை ஜெயலலிதா ஏற்கவில்லை என்பதையே காட்டுகிறது. அதிமுகவுக்கு இப்போது தலைமை வகிக்கும் எடப்பாடி பழனிசாமி விஜய் கட்சிக்காக ஏங்கி நிற்கிறார். வழியே சென்று கெஞ்சிக் கொண்டிருக்கிறார். கட்சிக்காரனை தாவேகா கொடியை பிடிக்க வைத்திருக்கிறார். கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு என்றெல்லாம் சீன் போடுகிறார். ஜனார்த்தனுக்கு நேர்ந்த கதியை பாலகங்காவிடம் எடப்பாடி பழனிசாமி கேட்டிருந்தால் பழைய வரலாற்றை பந்தி வைத்திருப்பார். திண்டுக்கல் சீனிவாசனிடம் கேட்டிருந்தால் அந்த காயத்தை சொல்லியிருப்பார். பாஜகவுடன் கொஞ்சி குழாவுவதால் பாஜகவின் பாதம் தாங்கி என்ற நாமகரம் பழனிசாமி மீது சூட்டப்படுகிறது. இப்போது தாவேகாவின் தயவு தாங்கி என மாறியிருக்கிறார் பழனிசாமி.
எம்ஜிஆர் ஜெயலலிதா காலங்களில் அதிமுக தன் வலிமையில் தான் பயணித்தது. இப்போது எடப்பாடி பழனிசாமியோ வலிய போய் கூட்டணிக்கு காத்து கிடக்கிறார். பாஜகவுடன் கூட்டணி வைத்திருந்த போது அதிமுக கொடியில் அண்ணாவுக்கு பதில் அமித்ஷா படத்தை போட்டு கேலி செய்தார்கள். இப்போது விஜய் படத்தை போட்ட அதிமுக கொடியை எம்ஜிஆர் மாளிகை தயாரிக்கும் போல. இந்த வீடியோ பற்றி மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம பொலிட்டிக்கல் பொடிமாஸ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.